தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் அதிமுக ஆட்சி அமைய சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டி நெல்லை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் தச்சையன் கணேசராஜா தலைமையில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து உலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் வீரபெருமாள், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் முத்துப்பாண்டி, மாவட்ட விவசாய அணி செயலாளர் காளிமுருகன், மாமன்ற உறுப்பினர் சந்திரசேகர், நிர்வாகிகள் ஜோதி பரமசிவன், பகவதி முருகன், பாளை ரமேஷ், சிந்துபுந்துரை செல்வசேகர், டால் சரவணன், ஸ்டார் ஐயப்பன், விக்னேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அம்மா என்கின்ற மந்திர சொல் எங்கள் பேச்சிலும் மூச்சிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோடிக்கணக்கான தொண்டர்களினுடைய இதயத்திலும் என்றும் பிரதிபலிக்கின்ற அந்த சொல்தான் அம்மா என்ற சொல். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காமல் உயர்வில்லையே என்று ஒரு வாலியவர்கள் அற்புதமான வரிகள் பாடியிருப்பார். அதே போல புரட்சித் தலைவி அம்மாவை நினைக்காத நாளில்லை. இன்று அவருக்கு 77வது பிறந்த நாள். இந்த நாளை திருநெல்வேலி மாநகர் மாவட்டம் முழுவதும் மிக பிரமாதமாக எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க முடியும். அதாவது ஆர்பனேஜில் பூரா இலவச உணவு கொடுத்தோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு, பலாயிரக்கணக்கான பேருக்கு இலவச வேஷ்டி சேலை கொடுத்தோம். செய்யல் இயந்திரம் கொடுத்தோம். இதெல்லாம் கொடுத்தது கழகத்தினுடைய பெரு அணி செயலாளர்கள் நாங்கெல்லாம் இணைந்து பெரிய அளவில் இந்த தடவை திருநெல்வேலி மாநகர் மாவட்டத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக நான், மக்களால் நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்து மறைந்த தலைவி, அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளை இந்த திருநெல்வேலி மாநகர் மட்டும் கொண்டாடணும். அதே போல் இன்று மாலை 7 மணி அளவில் நம்முடைய நெல்லையப்பர் கோயில், அருள்மிகு காந்திமதி அம்மாள் நெல்லையப்பர் கோயிலில் வந்து தங்கத்தேர் இழுத்தோம். இயக்க தோழர்கள் நம்முடைய ரமேஷ், சுரேஷ், ஸ்டார் ஐயப்பன், செல்வசேகர், நமது அவைத்தலைவர் பரணி சங்கலிங்கம், நான் இன்னும் பிற கழகத்தின் பல்வேறு இளைஞரணி மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் எல்லாருமா சேர்ந்து பெரிய அளவில் கூடி எல்லோரும், அதாவது மீண்டும் ஒரு புரட்சித் தலைவி ஆட்சி அமைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இன்று நாங்கள் இந்த தங்கத்தேரை இழுத்தோம். இன்றைய நாள் புரட்சித் தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் மிகவும் அற்புதமாக கொண்டாடப்பட்டது. இந்த நல்ல நாளில் இன்னைக்கு வந்து நெல்லையப்பர் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. பொதுச் செயலாளர், நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற தீராத ஒரு இதில் நாங்கள் இந்த வேலையை இந்த தங்கத்தேரை இழுத்தோம் நேரத்தில் தெரிவிப்படுத்த